தலைமை உரை மூன்று மாவீரர்களுடைய சகோதரனும் தந்தையார் நாட்டு பெற்றாளரும் மூன்று முன்னாள் போராளிகளுடைய சகோதரரும் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை மாவீர தின செயற்பாடுகளிலே தனதியான பங்களிப்பை செய்து வருகின்ற சமூக செயற்பாட்டாளர் பல சூழலிலே தன்னுடைய அளப்பரிய இந்த மண்ணுக்காக ஆற்றி சென்ற எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர் துணிச்சமிக்க ஒரு வீரன் ஈசன் அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது மாவீரர் தெய்வங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உரித்துடையோர்களே, இந்நிகழ்வினை முன்னின்று 16 வருடங்களாக புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் எமது மண்ணின் விடுதலைக்காக மாண்ட அந்த மாவீரர்களின் நினைவுகளை சுமந்து கனடாவால் தமிழ் உறவுகள் ஜே.கே. அண்ணனின் ஆதரவுடன் தாயக பகுதியிலே அன்னை அறக்கட்டளை என பெயரிட்டு பல பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற முன்னாள் போராளியும் மதிப்பாண்ட நந்தண்ணா அவர்களுக்கும், மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மத்திய குழு உறுப்பினர் மதிப்பாண்ட காக்கா அண்ணா மற்றும் முன்னாள் போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டவனாக இந்த தாயக தேசத்திலே பல வீர செயல்களையும் தீர செயல்களையும் செய்து என்று உலகமே அளவுக்கு நமது உங்களது பிள்ளைகள் தாயக விடுதலைக்காக என்று நாம் மறந்துவிட முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் சாகவில்லை, நமது சரித்திர நாயகர்களாக என்றும் ஈழத் தமிழரின் மனங்களிலும் மட்டுமல்ல அனைத்து உறவுகளினுடைய மனங்களும் நித்தம் நித்தம் அவர்களுடைய அந்த நினைவுகளை சுமந்தவர்களாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உறவுகள் இன்றும் இருக்கின்றார்கள் என்று நாம் நிம்மதியாக சுபீட்சமாக தமிழன் என்று மாறுதட்டி நிற்கக்கூடிய ஒரு அந்த நிலையை உருவாக்கியவர்கள் உங்களது பிள்ளைகள். அதை நாம் மறந்துவிட முடியாது. எமது தாயக விடுதலை போராட்டத்திற்கு அவர்களுடைய அந்த தியாகங்களை எவராலும் மறந்துவிடவும் முடியாது, மறைத்து விடவும் முடியாது. சிங்கள தேசமானது அன்று எமது தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்தொழிக்க முயன்ற அந்த சந்தர்ப்பத்தில் கிளர்ந்தெழுந்த உங்களுடைய பிள்ளைகள் பல வரலாற்று சாதனைகளை படைத்து முப்பெரும் படைகளையும் கொண்டு அதை மீந்திய தற்கொலை படைகளையும் தன்னகத்தே கொண்டு மாபெரும் தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் அணியிலே தலைமை தாங்கி அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக செய்த அந்த தியாகங்களை நாங்கள் என்றும் மறந்துவிட முடியாது. என்றும் இங்கே தமிழன் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய தியாகம், அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் இன்று நாங்கள் தமிழனாக இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ்கின்றோம். பலரும் சிறு பிள்ளைகளுக்கு நமது தாயகத்தினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய பலிகள், வேதனைகள், நாம் பட்ட துன்பங்கள், துயரங்கள் புரியாது என்றாலும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் ஊடாக தமிழன் என்ற ஒரு மனிதன் ஒரு வரலாறு படைத்திருக்கின்றான். அது நமது விடுதலை போராட்டத்தினுடைய மகிமை. அந்த விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கி அதிமேதகு வேணா பிரபாகரன் அவர்களினுடைய அந்த வழிநடத்தலை ஏற்று உங்களுடைய அந்த பிள்ளைகள் செய்த சாதனைகளை இன்று இளம் சமூகத்துக்கு தட்டி சொல்லி கொடுக்க வேண்டியவர்கள் நாங்கள். ஒரு வரலாறுகளை மறைப்ப